இன்றைக்கு 6வது நாள். அவருடைய 6வது நாள். இதனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகணும். நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் பாருங்கள், உங்கள் அங்கே டைம் இருந்தால் ஒருவேளை அந்த நாள்லையாவது வரத்துக்கு நீங்கள் பிரயாசப்படுங்க. அதே போல் இல்லை வீட்டில் இருந்தால் வந்து ஜெபம் பண்ணுங்க. வரும்போது உங்களுக்கு தெரிஞ்ச அறிஞ்ச ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்தால் கூட பக்கத்தில் இருந்தால் அவங்களெல்லாம் கூப்பிட்டுவாங்க. ஜெபம் பண்ண போகிறோம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு. ஆத்துமா சும்மா நம்ம ஜெபம் பண்ண மட்டும் வராது. நான் விதைக்கணும். விதைக்கிறதுக்கு நாம் போய் பேசணும். வாங்க உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் தான் வருவாங்க. அவர்கள் தொடப்படும் போது ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. நம்ம சும்மா வந்துட்டு நம்ம 7 மணிக்குனா 7:15 கூட வந்துட்டு உக்காந்துட்டு போனால் வெறுமனே ஜெபம் மட்டும்தான் பரலோகத்துக்கு போவோம். ஆனால் ஆத்துமா என்பது வருவது கஷ்டமான ஒரு காரியமாக இருக்குது. அதே போல் உங்களுடைய கரங்களில் நான் நோட்டீஸ் கொடுத்துருக்குறேன்ல, இந்த நோட்டீஸில் ஒரு நட்சத்திரம் போட்டிருக்கிறோம். இருக்குதா ஒரு ஸ்டார் தம்பி இருக்குதா? வச்சுக்கிறீங்களா? எங்கே இருக்குது நோட்டீஸ்? எங்கே? அவர் மட்டும்தான் காட்டுறார், உங்களுக்கு இல்லையா? ஆமாம். இந்த ஸ்டாரில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 12 நபரை நீங்கள் கட்டாயம் எழுதுங்க. இந்த ஏரியாவில் திருவத்தூரை சுற்றிலும் இவர்கள் உண்மையாகவே அவர்களுக்காக நீங்கள் வீட்டில் கூட இல்லை இங்கே கூட வந்து அது மேலே கை வச்சு ஜெபம் பண்ணும்போது 12 சீஷர்களுடைய பட்டியல் அதுக்காக தான் அதை போட்டிருக்கிறோம். அப்போது தேவன் 12 பேர் வச்சு உலகத்தை கலக்கினது போல் உங்களுக்கு அந்த 12 பேரை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவேளை கர்த்தர் நிச்சயமாக அந்த கடைசி நாளில் யாரையாவது அழைக்கும்போது கண்டிப்பாக வருவார்கள். நிச்சயமாக சுவிசேஷம் கேட்டு ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அது உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், வியாபாரத்தில் இருக்கலாம், பக்கத்து வீட்டில் இருக்கலாம், பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், வேலை ஸ்தலத்துலேயோ எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள யாரையாவது ஒருத்தரை, ரொம்ப வெளியூர் இல்லை, இந்த ஊரில் திருவற்றூரில் மட்டும் அப்படி எழுதி வைத்து கொள்ளுங்க. தொடர்ந்து அதுக்காக இங்கேயும் ஜெபிங்க, வீட்லேயும் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக எங்கேயாவது ஒரு வேளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நம்ம ஜெபத்தை கேட்பார். ஒரு அம்மா நேற்று கூட வந்தாங்க, ஜெபம் பண்ணால். கடைசியில் போனால் யாருன்னு கேட்டால் அது பாரதினாரில் குழந்தையாக இருந்த ஒரு பொண்ணு தான். அது வளர்ந்து கல்யாணம் ஆகி எங்கேயோ போய் 20 வருஷம் பொறுத்து மறுபடியும் இதே ஊருக்கு வரும்போது இங்கே ஜெபம் பண்ணும்போது என்னை பார்த்துட்டு, பாஸ்டர் நீங்களா இங்கே வாருக்கிறீங்க அப்படின்னு கேட்குது. பாருங்கள், நம்ம ஜெபம் எங்கேயாவது யாரையாவது தள்ளிக்கிட்டு வரோம். ஆனால் நாம் பிரயாசப்பட்டால் தான் அது அற்புதங்கள் செய்யும். அதனால் இதை ஒருவேளை நீங்கள் திங்கக்கிழமை மட்டும்தான் வந்தால் கூட பரவாயில்ல, இல்லை நான் எல்லா நாளும் வரேன், நடுவில் கூட வரேன்னா அதுவும் பரவாயில்ல. ஆக மொத்தம் கர்த்தருக்காக நம்ம எதை செய்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதோடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். இந்த 2 நாட்களில் இன்றைக்கு 6வது நாள். 6வது தலைப்பு என்ன அப்படின்னா, கர்த்தாவே என்னை தண்டியும். இது கேட்கும்போது கொஞ்சம் ஷாக்காக இருக்கு இல்லையா? கர்த்தாவே என்னை தண்டியும். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, சங்கீதத்தில் நினைக்கிறேன் நான் 146 என்ன இருக்குது. அதாவது நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டும், அது என் தலைக்கு எப்படியா இருக்குதா? எண்ணெயாய் இருக்கிறது. நாம் கடிஞ்சு கொள்கிறோம் அப்படின்னா அது பரவாயில்ல, பரிசுத்தவான் தானே அது சொல்லுவேன். எங்கள் அண்ணன் தானே, எங்கள் அக்கா தானே, எங்கள் அம்மா தானே, உனக்கு இல்லையா உரிமை அப்படின்னு கேட்குற மாதிரி பரிசுத்தவான்களை ஆண்டவர் அப்படி வச்சுருக்கிறார். தயவாய் குட்டுனா அது என் தலைக்கு என்ன வருதா? எண்ணெய்னா என்னதுங்க? அபிஷேகம். எண்ணெய்னா என்னதுங்க? இன்னொன்று எண்ணெய்னா மகிமை. எண்ணெய்னா என்னதுங்க? மகிமை. இன்னொரு இடத்துல அந்த அதாவது தயவாய் கொட்டுட்டா அது எனக்கு தலை எண்ணெயாக இருக்குன்னா அந்த எண்ணெய் அதாவது நம்முடைய தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்போது இந்த தலைப்பு என்ன? எரேமியா 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து அதாவது கடைசி வரையில் இந்த வார்த்தையை அவங்க போட்டிருக்கிறாங்க. அதாவது கர்த்தாவே என்னை தண்டியும். இந்த தண்டனை அப்படின்றது நம்ம அதை படித்து பார்த்தேன், நிறையா காரியங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். 25 வசனத்துக்கும் பேச முடியாது இல்லையா? அதனால் 19வது வசனத்துலேருந்து 25வது வசனம் வரையில் மட்டும் இதுக்கான காரியத்தை நான் உங்களோட கூட கொஞ்சம் ஆவியானவர் வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை 4 காரியம் ப்ளஸ் 5 காரியத்தை நான் சொல்லிடுறேன் வேகமாக இந்த 10 நிமிஷத்தில். ஒன்று, இது தண்டனைக்குரிய காரியம்னா என்ன அப்படின்னா, பாவத்தை செய்கிற மனுஷர்கள் தன்னுடைய பாவத்தை முழுவதுமாய் ஒத்துக்கொள்ளுகிற ஒரு காரியம்தான் அந்த இடத்துல சொல்கிறார். கர்த்தாவே என்ன செய்யுங்க? தண்டி. ஒத்துக்கொள்ளுகிறதுக்கு ஒரு அனுபவம் வேணும். ஆமாங்க, நான் தப்பு பண்ணிட்டேங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு அனுபவம்.
கண்டிப்பாக வரும். சங்கீத தாவீதுக்காரர் என்ன சொல்கிறார் பாருங்க, 51ஆம் சங்கீதத்தில் அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுவார். சங்கீதம் 51 1-2 பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க, என்ன அருமையான பேசுகிறார் பாருங்க. இதுதான் ஒத்துக்கொள்ளுகிற அனுபவம். என்ன சொல்கிறாருங்க, 51:1 அழகாக பேசுகிறாரு. கத்தா தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்கள் என்னை என்ன செய்யுங்க. கீழே சொல்கிறார், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை. அப்போது ஒத்துக்கொள்ளுகிற அனுபவம் அதாங்க சொல்கிறார். கர்த்தாவே என்னை தண்டியும், மறைக்கிற காரியம் இல்லை. ஆதாம் அதை செய்துட்டார். ஆதாம் என்னடா இது, கடவுள் வேணான்னு சொன்னார், என் மனைவி கொண்டு வந்து கொடுத்துட்டா, நான் இப்போ கூட வேணான்னு சொல்லாமல் பரவாயில்லன்னு வாங்கி சாப்பிட்டுட்டேன். வாங்கி சாப்பிட்ட உடனே 2 பேருமே நிர்வாணியாக இருக்கிறோம். ஆளுக்கு ஒரு பக்கம் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. நீ ஒரு மரத்தாண்ட, நான் ஒரு மரத்தாண்ட. இப்போ அவங்களுக்கே ஒரு ஞானோதயம் வந்து இருக்கிற அத்தி இலைனா இந்த மாதிரி சின்னூண்டு இலை, இப்போ அந்த அத்தி இலையெல்லாம் ஒரு இலையெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். நம்ம வீட்டு இது மாதிரி பெருசு பெருசாக அந்த காலத்தில் அதுதான் அத்தி இலை. அவங்க எடுத்தாங்க, தைச்சாங்க, இடுப்பில் கட்டிட்டு எங்கே போய் ஒரு மரத்தை கீழே உட்காந்துக்கிறான். அந்த ஆண்டவர் வந்து கேட்டார், ஆதாமே நம்ம பைபிளில் எங்கே இருக்கிறாய். ஆனால் இன்னொரு அந்த பைபிளில் சொல்ல, நேற்று கூட சொல்ல, ஆதாமே நீ எப்படி இருக்கிறாய், ஆதாமே நீ எப்படி இருக்கிறாய். அப்போ என்ன அவருக்கு தெரியுது, இவன் ஏதோ பண்ணிட்டான். எப்போ நம்மளை இன்முகத்தோடு வரவேற்கக்கூடியவன் ஆள் வரல அப்படின்னா எங்கேயோ இருக்கிறான், ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறான். நீ எங்கே இருக்கிற அப்படின்றதுக்கு பதிலாக நீ எப்படி இருக்கிறாய் அப்படின்னா அது சொல்கிறான், நான் நிர்வாணியாக இருக்கிறேன். யார் சொன்னது? இப்போ பாருங்கள், ஆதாம் ஒத்துக்கொள்ளாமல் ஓடி போய் ஒளிந்துக்கிட்டான். அப்படியே கேட்டால் கூட இன்னொரு காரியம் என்ன நடக்குது அப்படின்னா, நீ கொண்டு வந்து கொடுத்தி அந்த சகோதரி அதை கொடுத்தால், சகோதரி போய்விட்டால் நீ வச்சு அந்த பாம்பு எனக்கு கொண்டு வந்து கொடுத்தது. இப்படி சாக்கு போக்கு சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் ஒருவேளை தவறு பண்ணுவது இயற்கை தான். நான் அந்த தவறை ஒத்துக்கொள்ளுகிற அனுபவம் தான் இங்கே சொல்கிறார். கர்த்தாவே என்னை என்ன செய்யுங்க. இந்த 10வது அதிகாரத்தில் முழுசும் அது அப்படியே வருது. அதாவது தண்டியும் மட்டாய் தண்டியும் நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்றதெல்லாம், அது எல்லாத்துக்கும் மேலாக இதை ஒத்துக்கொள்ளுகிற அனுபவம் நமக்கு வருமானா, நாம் இந்த லெந்து நாட்களில் நாம் இந்த அதாவது 40 நாள் ஜெபத்தில் நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு நிச்சயமாய் வைப்பார். அல்லேலூயா. சங்கீதக்காரர் தாவீது அதான் செய்தார். அதனால தான் மறுபடியும் பெரிய காரியங்களை செய்தார். 2வது அனுபவம் என்ன அப்படின்னா, அதாவது கேட்டு பெறுகிற ஒரு அனுபவம். 2வது அனுபவம் என்னங்க, கேட்டு பெறுகிற. அதாவது ஏலி தவறு செய்யலை, ஏலியுடைய பிள்ளைகள் தவறு செஞ்சிட்டாங்க. நல்ல கவனிங்க, ஏலி தவறு செய்யலை, ஏலியுடைய பிள்ளைகள் கீழ்ப்படையில். ஏலி ஊழியக்காரன் ஊழியம் செய்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு, ஆராதனை பண்ணுறாரு, வரவங்களை ஆசீர்வதிக்கிறாரு, தூப கலச வைக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் பிள்ளைகள் ரோட்டில் நின்று அசிங்கமான காரியங்களை செய்கிறாங்க, அவமானமான காரியம் செய்கிறாங்க, விபச்சார காரியம் செய்கிறாங்க, வேசித்தன காரியம் செய்கிறாங்க, வருகிற எல்லா காணிக்கை திருடுறாங்க, எல்லாமே நடக்கிற பாருங்க. இப்போ ஏலி தவறு செய்யலை, ஆனால் பிள்ளைகள் தவறு செய்துட்டாங்க. ஆனால் ஏலி இப்போ பிள்ளையை கண்டிக்க முடியல. பிள்ளை எப்போ வளர்ந்து போச்சு, வளர்ந்து போன பண்ண அவனை கண்டித்து அவன் சொல்கிறான், நீ சும்மா உட்காரு அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால தான் அவன் கண்டிக்கல. இப்போ ஆண்டவர் கேட்டார், என்னை காட்டில் உன் பிள்ளை அதிகமாக நேசிக்கிறியா? அவன் பாவம் செய்கிறாங்களே, என் காணிக்கை அற்பமாக ஜனங்க நினைக்கிற மாதிரி பண்ணுறாங்களே, பரிசுத்த குலைச்சல் ஆகுது, இந்த பெண்கள் எல்லாம் கைப்பிடிச்சி இழுத்து அசிங்கம் பண்ணுறாங்களே, என்னுடைய நாமம் தூஷிக்கப்படுதே, நீ அமைதியாக இருக்கிறியே. அல்லேலூயா. இப்போ கோபம் பிள்ளைகள் மேலே வந்து ஏலியும் சேர்த்து அழிக்கிற திட்டம் தான். சாமுவேல் கிட்ட வரும்போது சாமுவேல் கிட்ட கேட்குறாரு, சொல்லுப்பா எப்படி சொல்கிறது தாத்தா அப்படின்னு சொல்கிறாரு. நீ சொல்லுப்பா நான் கேட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சொல்லி முடித்த உடனே அவர் சொன்னார், அவர் கர்த்தர், அவர் என்ன நினைக்கிறாரோ அதன்படி செய்யட்டும். அதான் இங்கே சொல்கிறார். 2வது அனுபவம் கேட்டு பெறுகிற அனுபவம். சங்கீதம் 26 பாருங்கள், 26 1-2 பாருங்கள். சங்கீதம் 26 இதே தாவீது என்ன சொல்கிறார் பாருங்கள். சங்கீதம் 26 1வது வசனம் 2வது வசனத்தில் அவர் இப்படி பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? 26 கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளிந்தரியங்களின் இருதயத்தை என்ன பண்ணுங்க. பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே இவன் சில காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம். அதான் இங்கே சொல்கிறார். கர்த்தாவே என்னை தண்டி அப்படின்னா அவன் கேட்குறான், என்னை தண்டிங்க, ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தா என்னை தண்டிங்க, என்னை பரீட்சை பாருங்க, என்னை விசாரிங்க. பிரியமானவர்களே, அப்போ நம்ம வாழ்க்கையில் இது முக்கியமான ஒரு பகுதி. அதாவது என்னை தண்டியும் அப்படின்றது. இப்போ பாருங்கள் 3வது இங்கே பாருங்கள், தேவனை சாந்தப்படுத்துகிற ஒரு அனுபவம். இது என்னங்க, தேவனை என்ன பண்ணுறாரா? சாந்தப்படுத்துகிற ஒரு அனுபவம். சில இடத்துல தவறு பண்ணிட்டோம்,
ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு பயமாகுது. ஆனால் ஒரு சாந்தமான ஒரு விண்ணப்பத்தை நான் பண்ணக்கூடிய ஒரு காரியம் இது நடக்கிறேன், சாந்தப்படுத்துகிறேன். அதனால தான் கர்த்தாவே என்ன தண்டியும். சங்கீதம் 18 இதே தாவீது என்ன பண்ணுறாரு பாருங்க. அந்த சாந்தமான ஜெபம் எப்படி பாருங்க. சங்கீதம் 18 2வது 1வது வசனத்தில் அழகாக பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் நான் என்ன செய்கிறேன்? அழகாக பேசுகிறார். என் கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமோ என் கேடகமோ என் இரட்சண கொம்போ என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறீர். துதிக்கு பாத்திராய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நான் என்ன செய்யப்படுவேன்? அதான் சாந்தப்படுத்துகிற ஒரு அனுபவம். தண்டியம் அப்படின்றதுனா நேரடியாக தண்டிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஆண்டவர் பேர் என்ன அழகாக பேச எத்தனை பேர் சொல்கிறாரு பாருங்க அவன். அதாவது அத்தனை பேரையும் சொல்லி அவர் நல்ல தேவன், என்னை நிச்சயமாய் என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி என்ன செய்வாருங்க? காப்பார். அப்புறம் தண்டனை ஏதோ வந்து அடித்து தூக்கி கால் உடச்சி கை உடச்சி தூக்கி அப்படியெல்லாம் இல்லை. செய்த தவிர முதலாவது காரியம் ஒத்துக்கொள்கிறான். 2வது கேட்டு பெறுறான். ஆமாம் ஆண்டவரே, நான் ஒரு வேளை பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிரும். 3வது தேவனை சாந்தப்படுத்துகிறான். 4வது அவன் பாவத்தை மறைக்காமல் சொன்னான். அல்லேலூயா. சங்கீதம் 32 5 இப்படி போனீங்கன்னா ஒரு வார்த்தையை அவர் பேசுவார். சங்கீதம் 32 5 வரும்போது அந்த வார்த்தையை அழகாக சொல்லுவார். தாவீது தான் சொல்கிறாரு. என்ன பேசுகிறார்? நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை என்ன பண்ணீங்க? தண்டியோன்றது அர்த்தம் தப்பு பண்ணிட்டான் ஆண்டவரே. நான் வேணுமனே பண்ணலை. ஆமாம், நான் வேணுமனே பண்ணலை. ஆனால் நான் பண்ணிட்டேன். என் அக்கிரமத்தை தேவரீர் என்ன செய்யுங்க? இந்த 4 காரியத்தை தான் இந்த பகுதியின் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். 1 ஒத்துக்கொள்ளுகிற அனுபவம், 2வது கேட்டு பெறுகிற அனுபவம், 3வது தேவனை சாந்தப்படுகிற அனுபவம், 4வது பாவத்தை மறைக்காமல் ஒத்துக்கொள்ளுகிற சொல்லுகிற ஜெபிக்கிற ஒரு அனுபவம். இப்போ இதில் நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா 5வது ஒரே ஒரு காரியம் தான். என்ன சொல்கிறாரு? ஆதாம் அதை செய்யவில்லை, ஆனால் நாம் அதை செய்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் முன்னாடியே சொன்ன இல்லை. ஆதாம் என்ன செய்யலை? ஆண்டவரே நீ கொண்டு வந்து அந்த அம்மா தான் எனக்கு இதை கொடுத்துச்சு. அந்த அம்மா கேட்ட, ஆண்டவரே நீ உலகத்தில் வச்சுக்கிற அந்த பாம்பு தான் எனக்கு வந்து கொடுத்துச்சு. இப்படி ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி சாட்டி சாக்கு போக சொல்கிறத விட்டுட்டு, ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, என் மனைவி நான் கண்டிச்சிருக்கணும், இல்லை அதை வாங்காமல் தூக்கி தூரம் போட்டுக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கணும் தான்னா இன்றைய சூழ்நிலையே மாற்றமாய் இருந்திருக்கும். அல்லேலூயா. தேவன் அவனை கொஞ்சம் நிறைய திட்டங்கள், பிரியமானவர்களே, நம்ம குறித்து கூட ஆண்டவர் நிறைய திட்டங்களை வச்சுருக்கிறார். அழைப்பு சாதாரணமாக இல்லை. நீங்கள்லாம் நினைக்கிறீங்க ஏதோ வந்துட்டோம், ஆமாம் வேறு வேலை இல்லாத அவர் ஏதோ பேசுகிறாரு, நம்ம இதுக்கு இல்லை. ஒவ்வொருத்தரை குறித்து ஒவ்வொரு நோக்கத்தை ஆண்டவர் வச்சுக்கிறார். அந்த தரிசனம் இருக்கிறது, அந்த திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்துக்கு ஏற்றாறு போல நாம் மனம் திரும்புதலோடு கூட நடப்போமானால் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்போ ஏன் தாவீதை குறித்து பேசுனா, தாவீது அழைப்பு வேறு, ஆனால் அவன் தவறு பண்ணிட்ட போது வேறு வழியே இல்லைன்னு சாஷ்டாங்கமாக போய் விழுந்து 51ஆம் சங்கீதத்தை எழுதுகிறான். 51ஆம் சங்கீதத்தை வீட்டில் போய் நீங்கள் வாசம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வருவான். அபிஷேகத்தை கொண்டு வருவான், பலியை கொண்டு வருவான், வேதனையை கொண்டு வருவான், என் தாய் எனக்கு பாவத்தில் கர்ப்பம் தரிச்சிட்டாங்கன்னு சொல்லி வருவான், எல்லாத்தையும் சொல்லுவான். மறுபடியும் அவனை மன்னித்து மறுபடியும் 33 ஆண்டுகள் அவனை தேவனுடைய சமூகத்தில் ராஜாவாக என்ன செய்தார்? மாற்றினார். பெரியமார்களே, இப்போது ஒத்துக்கொள்ளுகிற அனுபவன்றது நம்மக்கிட்ட இல்லை, கடவுள்கிட்ட ஒத்துக்கொள்ளுகிற அனுபவம். நான் போகிறது சரியில்லை, நான் போகிற சபைக்கு நான் கலங்கத்தை உண்டாக்குறேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிடும், நான் சபைக்கு தான் போகிறேன், ஆனால் தேவையில்லாத பிரச்சனைலாம் வரக்கூடாது, ஆண்டவரே அங்கே ஒரு ஆகானா அங்கே இருக்கக்கூடாது, அவனை தூக்கி போட்டுட்டு நான் ஒரு ஆகானா இல்லாதபடி என்னை ஆசீர்வதி, நான் சபைக்கு போகிறதுனால என் சபை ஆசீர்வதிக்கணும், பாட்டு பகுதி நல்லா இருக்கணும், ஆராதனை பகுதி நல்லா இருக்கணும், துதி பகுதி நல்லா இருக்கணும், காணிக்கை பகுதி நல்லா இருக்கணும். இந்த காரியத்தெல்லாம் நீங்கள் சொல்லி ஆராதனை பண்ணி பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாட்களில் நம்ம இதெல்லாம் சரிப்படுத்துகிற காரியம் தான் இந்த 40 நாள் ஜெபம். ஏதோ வந்தோம், ஆமாம் ஒரு மணி நேரம் சோத்திரம் கண்ணீர் விட்டும் அழுதோம், ஆமாம் அவருக்காக இவருக்காக சொன்னார், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லை. என்னை ஆராய்ந்து பார்க்குற காரியம் தான் கர்த்தாவே என்னை என்ன செய்யுங்க? தண்டியும். அதில் ஒரே ஒரு வார்த்தை கடைசியாக வாசித்துறேன். அவர் சொல்கிறாரு பாருங்க, 24வது வசனம் சொல்கிறாரு, அதாவது கர்த்தாவே என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினால் அல்ல. எப்படி தண்டியும்? மட்டா. என்னை குறித்து ஒரு தரிசனம் இருக்கும்ல பிரியமானவர்களே, உங்கள் எல்லாரையும் குறித்து ஒரு தரிசனம். ஆனால் நீங்கள் மனம் திரும்பி சரியாக இருந்தீங்கன்னா அந்த தரிசனத்தை ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார்.
ஆனால் நீங்கள் மாட்டேன்னு என்று சொன்னால் அந்த தரிசனம் அப்படியே குப்புரட்சி எல்லாமே வீணாக போயிடும். அதனால தான் சவுல் அழைச்ச போது ஆண்டவர் விருப்பப்பட்டார். என்னடா இவன் இப்படி பண்ணிட்டானே, அவனை விட்டுட்டார். மறுபடியும் இவனை தூக்குனார். இவன் கூட தப்பு பண்ணிட்டான், நானே ஒத்துக்கிட்டான். சவுல் ஒத்துக்கலை. சவுல் ஒத்துக்காத போயிட்டான். என்ன சொல்கிறான்? ஆண்டவரே உமக்கா காணிக்காகத்தான் எடுத்துன்னு வந்தேன். ஆண்டவரே அவங்கெல்லாம் நல்லவங்களா இருக்கிறாங்க, அதனால் விட்டுட்டேன். கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்கணும். ஆனால் இவன் சொன்னதை அப்படியே செஞ்சதுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். இன்ன வரைக்கும் சவுலை குறித்து நல்லதாக பேசலை. தாவீதை குறித்து நல்லதாக என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். அதுதான் தேவனுடைய விருப்பம். கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த மாலை பொழுதுக்காய் நன்றி. இந்த மாலை வேளையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவேன்னு தண்டியும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி மட்டாய் தண்டியும், நான் உமக்கு தேவையானவன் ஆண்டவரே என்று சொல்லி அந்த ஜெபத்தை அவன் முடிக்க பெற மாதிரி கர்த்தர் இன்றைக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க, கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. எழுந்திருப்போம்.